எல்லாம் இந்த மேய்ப்பர்கள் செய்கிறார்கள் என்று 3ஆம் வசனத்துல பார்ப்போம். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள். 2ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? தங்களையே மேய்க்கிறார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் எப்படி தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள் என்று இந்த 3ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். நெய்யை சாப்பிடுறாங்க. எந்த நெய் சாப்பிடுறாங்க? அவங்களுக்கு இருக்கிற மந்தையில இருந்து ஆடுகள் இருக்குல்ல, அந்த ஆட்டு பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை எடுத்து அவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நெய்யை என்ன பண்றாங்க? யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெய் கொழுத்ததா இருக்கிறது. அந்த கொழுத்ததான நெய்யை எடுத்து இவங்க சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டு மயிரை தங்களுக்கு உடுப்பாக்கி கொள்ளுகிறார்கள். அது விலை உயர்ந்ததா இருக்கிறது இல்ல, ஆட்டு மயிறுன்றது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குது. ஆடு மட்டும் இல்ல, அந்த தோல் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ட்ரெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொழுத்ததை அடிக்கிறார்கள். நல்ல சாப்பாட்டுக்கு விருந்துக்கு நல்ல கொழுத்த ஆட்டுக்கறியை ஆடை பிடிச்சி அடிச்சு நல்லா சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்படி அவர்கள் என்ன பண்றாங்க? மந்தையை